வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிக்கு தேவையான நம்ம ஃபங்க்ஷனல் அனலைஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 5th பார்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பார்ட் முடிஞ்சிருக்கு இல்லையா? சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் எ Banach algebra and x belongs to capital X, then the spectral radius R of x is given by. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு nth ரூட் ஃபார்முலா இருக்கும், பட் இங்கே சுப்ரீமம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ லிமிட் 10 tends to infinity norm of x power n whole power 1 by n. தட் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன்லேருந்து வருது. ப்ரொஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா p² = pன்னு சொல்லுவோம். அதான் ப்ரொஜெக்ஷன். நம்மளுக்கு 2 projections p and q in a Hilbert space H are said to be orthogonal. ஸோ ஆர்த்தோகனல்ல ரெண்டு குவான்டிட்டி உங்களுக்கு 0ன்னு வரும். எக்ஸ் பர்பெண்டிகுலர் ஒய்ன்னு சொல்லுவோம். இது ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ் பர்பெண்டிகுலர் ஒய், PQ = 0ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லெட் ஏ கேபிட்டல் ஏ belongs to bounded operators of Hilbert space H if inner product of a of x comma y equal to inner product of x comma a star of y. அப்போ a is normal சொன்னாங்கன்னா கீழே என்ன கண்டிஷன் வரும்னு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, a தான் இதில் நம்மளுக்கு மிக ரைட்டான ஆப்ஷன். a of x comma a of y என்ன வரும்னா a star of x comma a star of y வரும். ஏன்னா டெஃபினேஷன் என்னது, a of x comma y னா இந்த a இந்த பக்கம் a ஸ்டார் ஆகிடுது இல்லையா? அப்போ ரெண்டுத்திலுமே a இருக்கும்போது என்ன ஆகும்னா இதுலேயும் a ஸ்டார் இதுலேயும் a ஸ்டார் ஆகிடும். ஸோ இது தேர்ட் கொஸ்டின். நம்மளுக்கு அடுத்து 4th கொஸ்டினை பார்த்துடலாம். ஸோ இதில் 4th பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் ப்ரொஜெக்ஷனுடைய ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கவர் ஆகிடுது இந்த கொஸ்டினில். ஏன்னா என்னென்னலாம் ப்ரொஜெக்ஷன் இது இல்லைன்றதை சொல்லிடுறாங்க. அதாவது லெட் P be a projection on a linear space X, choose the incorrect statement தானே. ஸோ இதில் இது இன்கரெக்ட் பார்த்தோம்னா p² = pன்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா 1 - p is a projection on X, இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. p² - p தான் டெஃபினேஷன் பேசிக் நம்மளுக்கு. x = r of p plus z of p. ஸோ இதில் எதுனா ரெண்டு நான் எம்டின்றது தான் நம்மளுக்கு வராது. ஏன்னா இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாலே ஹோல் எக்ஸ் வரும்போது அவள் அட்லீஸ்ட் 1 மெம்பராக இதில் என்ன இருக்கும், உங்களுக்கு காமன் எலிமெண்ட் இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் அனலைசிஸில் வரும் நம்மளுக்கு இது. மாடுலஸுக்கு பதிலாக நாமுக்கு பதிலாக மாடுலஸ்ன்னு போடுவாங்க, அவ்வளோதான். லெட் எக்ஸ் பி a norm space with norm on it for all x, y belongs to capital Xனா then mod of norm x minus norm y less than or equal to norm x minus y. இது வந்து ஒரு பேசிக், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுங்க. ஏன்னா இங்கே பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், பட் அது இன்இக்வாலிட்டி குழப்பிடும் சம்டைம். சரிங்களா? ஸோ அடுத்து 6th பார்த்தீங்கன்னா, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த Banach ஸ்பேஸ். ஸோ இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா A கரெக்டு, B கரெக்டு, C கரெக்டு. இந்த D தான் நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். L infinity star equal to L1ன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு 7th பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபுல்லாக நமக்கு தெரியுதான்றது செக் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் T ஃப்ரம் T ஸ்டார் ஆன் Banach ஸ்பேஸ் H வேறு H வந்து Hilbert ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு. சாட்டிஸ்ஃபைஸ்ன்னு கேட்குறாங்க. நாட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா T ஹோல் ஸ்டார்னால் இந்த ஆல்ஃபா வெளியே வரும்போது என்ன வரும், மாடுலஸ்ன்னு வரும். ஸோ இது இல்லை. T1 T2 ஹோல் ஸ்டார்னா என்ன வரும், உங்களுக்கு ரிவர்ஸில் வரணுமா, T2 ஸ்டார் T1. ஸோ அதுவும் கிடையாது. T1 T2 ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு T2 T1 வராது, இதுவும் தப்பு. ஸோ அப்போது T ஸ்டார் Tக்கு தான் என்ன நம்மளுக்கு, இதுதான் வந்து ரைட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதில் பர்ஃபெக்டான ஒன்று. ஸோ அடுத்து 8th கொஸ்டினை பார்த்துடலாம். 8th பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் பி அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு. எஃப் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் தென் ஒய் பிலாங்ஸ் டு எஃப்னு சொல்லியாச்சு. இஸ் எ பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஃப்ரம் எஃப் டு எக்ஸ். ஸோ இதில் வரணும்னா இஃப் ஒன் அண்ட் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பர்பண்டிகுலர் ஒய்னு கொடுத்தாச்சு. நார்மலாக எக்ஸ் மைனஸ் ஒய் பர்பண்டிகுலர்னா அது ரெண்டுத்துக்கு இன்னர் ப்ராடக்ட் போட்டு என்ன வரும், உங்களுக்கு 0 வருமா?
டிஸ்டன்ஸ்னால் என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு? மாடுலஸ், ஸ்கொயர் ரூட். அப்போ இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா எஃப்னு சொன்னாலே டிஸ்டன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட். அப்போ இதில் என்ன ஸ்கொயர் ரூட் எது இருக்குது நம்மளுக்கு? இது மட்டும் தான் ஸ்கொயர் ரூட். எக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கொஸ்டின் டெப்த்தாக கேட்டிருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு ஹெச்பி எல்பெட் ஸ்பேஸ் ஏ பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் ஹெச் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ நார்மலாக இருந்தால் ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார், ஜென்ரல் டெஃபினேஷன் அதுதான். ஸோ ஏ நமக்கு கரெக்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் சி பார்த்தீங்கன்னா யூனிட்ரி டெஃபினேஷன் என்னது? அந்த ஏ ஸ்டார் ஏவும் ஏ ஸ்டாரும் யூனிட் ஐயா இருக்கும். அதுதான் யூனிட்ரி டெஃபினேஷன் நம்மளுக்கு. அட்ஜாயின்ட்ன்றது என்னது? ஏ ஸ்டார் ஈக்குவல் டு, அதாவது 3 டெஃபினேஷனும் கொடுத்தாச்சு. நார்மலுக்கான டெஃபினேஷன் என்னது? ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார், அதான் ஏ. சி வந்து யூனிட்ரி டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. ஏ வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட் டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு நார்மல் எது தப்பாக இருக்குன்னா இதுதான் தப்பு. பி தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 10th பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஆர்த்தோ நார்மல் செட்டில் ஒரு ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இஐ இஸ் an ஆர்த்தோநார்மல் செட் இன் எல்பர்ட் ஸ்பேஸ் H and if X is an arbitrary vector in H, தென் என்ன இன்இக்வாலிட்டி வரும்னா இது கண்டிப்பாக மைனஸ் இது தான். ஆப்ஷன் பி தான் நமக்கு ரொம்ப ரைட்டான ஆப்ஷன். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் சமேஷன் எக்ஸ் கமா இஐ இன்ட்டு இஐ கமா இஜே ஈக்குவல் டு 0 வருதுங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.